ஒன்னும் ஆகாது, பயப்படாத. வீரா, வீரா, பாப்பாக்கு என்னாச்சு? ஏன் பாப்பாக்கு தினமும் மருந்து கொடுக்குற? அப்படி அவளுக்கு என்னதான் பிரச்சனை? உன்னதாமா கேக்குற, என்ன பிரச்சனை? அவ பிறந்த நேரமே சரியில்லை. பிறந்த உடனே அவங்க அம்மா போயிட்டான். அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கினது கிடையாது. எப்போ என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கும். கொஞ்சம் தெளிவா சொல்ல. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து சுத்தமா இம்யூனிட்டி பவரே இல்லையாமா. சின்ன குழந்தையில இருந்து அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அவளுக்கு மூளைக்கு போற நரம்புல ஏதோ அடைப்பு இருக்காண்டா. எப்பெல்லாம் ரத்த ஓட்டம் கம்மி ஆகுதோ அப்பெல்லாம் கணக்கு இப்படி ஆயிடும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவசர மருந்து மாத்திரை கொடுத்துதான் புடிச்சு வச்சிருக்கோம். ஒரு சில நேரம் மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பா. ஆனா இருந்தாலும் வாஷ் பண்ணிதான் அவளை மருந்து குடிக்க வைப்போம். அப்பயும் குடிக்க முடியாம மிஸ் ஆயிட்டா அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடும். சிலண்டு உனக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. டாக்டர், பாப்பா எப்படி இருக்கா? அவளுக்கு எதுவும் இல்லல? கண் முழிச்சிட்டாளா? டாக்டர், கனி நல்லா இருக்கால? இப்போதைக்கு கனி ஓகே தான். நான் இப்போதைக்கு டேப்லெட் எழுதி கொடுக்கறேன், அதை கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ரொம்ப கவனமா பாத்துக்கணும். ஓகே டாக்டர். என்ன வீரா, இடையில அவளுக்கு மருந்து கொடுக்காம விட்டீங்களா? ஆமா டாக்டர், ரொம்ப அடம் பிடிக்கிறா, குடிக்க மாட்டேன்னு சொல்றா. நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். பள்ளியம்மா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியல போல. அதான் பிரச்சனை. வீரா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போதைக்கு நம்ம கொடுக்கற இந்த டேப்லெட் மருந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. அதுதான் அவ நோயில இருந்து கொஞ்சமாவது காப்பாத்தும். இப்ப அவளோட நிலைமை கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனதால இந்த மருந்து மாத்திரை மட்டும் பத்தாது.